வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 20 பல் பொடிசாக கட் பண்ணது, பூண்டு 15 பல் பொடிசாக கட் பண்ணது, இஞ்சி ஒரு பெரிய சைஸ் பொடிசாக கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகா ஒரு 10 உடச்சி வச்சுக்கணும், மல்லித்தலை, கருவேப்பிலை, அது கூட தக்காளி ஒரு 5 சைஸ் பெருசாக பீக்காக கட் பண்ணி வச்சுக்கணும், மாங்காய் ஃபுல்லாக மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். மீனோட குவான்டிட்டி நிறையா இருக்குது, அதனால் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓகே. இது எப்படியும் ஒரு 10 பேர் இந்த மீன் குழம்ப சாப்பிடலாம். ஜார் எடுத்து அதில் ஒரு 3/4 சைஸ் தேங்காய், ஜீரகம் ப்ளஸ் சோம்பு இதை போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு கடாய் வச்சு குழம்புக்கு எப்போவுமே நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயமும் ஜீரகத்தையும் இதில் நம்ம பொரிய விட்டுறணும். வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை, பூண்டையும் இஞ்சியையும் இதில் போட்டு நல்லா வதக்கி, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை இதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வேக விடணும். 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மசாலா நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம், தக்காளி இது கூட இப்போ மாங்காவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். மாங்காவையும் போட்டு நல்லா இதில் இப்போ வதக்கணும். மாங்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து இதில் ஆட் பண்ணி நம்ம இதை இப்போ நல்லா வதக்கணும். இந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் புளிக்கரைச்சல் ஊற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். மீன் குழம்பு எப்போவுமே குழம்பு கொதிச்சோடனே இப்போ நம்ம இதில் மீனை எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.